கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 291வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள், கடைசி வரையிலும் பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அருமையான கிறிஸ்துவ சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு தான் முக்கியமா. ஆகவே உண்மையான கிறிஸ்துவ சகோதரிகள் இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். சகோதரர்களும் தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். இந்த செய்தி கிறிஸ்துவ சகோதரிகள் நகைகளை அணியலாமா என்பதை குறித்து நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவ சகோதரிகள் நகைகளை கழுத்துலையும் மூக்குலையும் காதுலையும் நகைகளை அணியலாமா என்பதுதான் இந்த செய்தி. அப்ப பிரதர், நகை அணியக்கூடாதா பிரதர் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் ஒரு சகோதரன் என்னை கேட்டார், நகை அணிவதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன கேட்டார். அதனாலதான் இந்த செய்தி நான் இப்ப எடுக்கிறேன். இப்போ நம்ம நகை அணிஞ்சாக்கா பரலோகம் இல்லையா, இல்ல நகை அணிந்தாக்கா நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லையா, நகை அணியக்கூடாதா, அப்படி ஒவ்வொரு கொஸ்டின் மார்க் இருக்குதுல்ல. நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் மார்க் வருது இல்லையா. ஆனா இப்ப நம்ம செய்தி பரிசுத்த வேதாகமத்திலே தேவ ஆவியினால எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை குறித்து தான் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். நீங்கள் நகை அணிவதும் நகை அணியாமல் இருப்பதும் அது உங்களுடைய சொந்த கருத்து. அதனால நான் நகை அணிஞ்சாக்கா நான் பரலோகம் போக மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? நகை நான் அணிலனாக்கா நான் பிளைனா இருக்கிறேன் அப்படின்னாக்கா நான் பரலோகம் போயிடுவேன் அப்படியும் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. சரி, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, இதற்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் எப்படி நடக்கப் போகிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி துணையோடு நான் பேச போகிறேன். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது எசேக்கியேல் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். தயவு செய்து முழுமையை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலேயே 2 பாயிண்ட், வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், பொன் வேண்டா வெறுப்பா இருக்குமா. ஆனா இன்றைய காலத்துல கிறிஸ்தவர் சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள், வெளியேறப்பட்ட சகோதரிகள், வெளியேறப்பட்ட மனவாட்டிகள் இன்றைக்கு நகைகளை அணிகிறார்கள். இன்றைக்கு ஆனா வேதத்தில் சொல்கிறது நிஜமான ஒரு வார்த்தை, நடக்க போகிற ஒரு வார்த்தை. இது நடக்க போகிற வார்த்தை. பொன் வேண்டா வெறுப்பா இருக்குமா. இன்னைக்கு எல்லா சகோதரிகளும் பொண்ணை விரும்பி கழுத்துல போட்டுக்கிறாங்க. ஆனா வேத வாக்கியம் சொல்லுகிறது சகோதரிமார்களுக்கு பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் பொன்னும் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. ஆத்துமாக்களை தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் முத்துக்களினாலும் ஆத்துமாவை திருப்திப்படுத்தாது. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருக்கும். அல்லேலூயா. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருக்கும். அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் என்பது எது நம்ம செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை மீறி செய்வதுதான் அக்கிரமம். ஆகவே அக்கிரமமே அவர்களுக்கு இடரலா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே வெள்ளியும் பொன்னும் வேண்டா வெறுப்பாம் இருக்குமா, அது தெருக்களில் எரிந்து விடுவார்களாம். அல்லேலூயா. அருமையான விலையேறப்பெற்ற சகோதரிகளே, பொன்னையும் வெள்ளியும் கடைசி நாட்கள்ல தெருக்களிலே எரிந்து விடுவார்கள், குப்பையிலே போடுவார்கள். அந்த குப்பையிலே போடக்கூடிய நகையை
தெருக்களிலே போடக்கூடிய அந்த நகையை தான் இன்றைக்கு கிறிஸ்துவ விலையேறப்பட்ட சகோதரிகள் கழுத்துலையும் மூக்குலையும் காதுலையும் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்க, இந்த நகை எப்போ வந்தது அதை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இந்த நகை எப்போ வந்தது, இந்த நகையை யாரால் நாம் போடப்பட்டோம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே வேத வசனம் சொல்கிறது, தெருக்களிலே எரியக்கூடிய நகையை குப்பையிலே போடக்கூடிய அந்த வெள்ளியும் நகையும் முத்துக்களும் வைரத்தையுமே இன்றைக்கு கிறிஸ்துவ சகோதரிகள், மனம் திருமண சகோதரிகள் கழுத்துல மாட்டி நிற்கிறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்க நகையெல்லாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தெருக்களிலே குப்பையா இருக்கிற நகையை தான், அந்த குப்பையை தான் நீங்க கழுத்துல மாட்டி நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த குப்பையை தான் மூக்குல போட்டு நிற்கிறீங்க. அந்த குப்பையை தான் நீங்க காதுல போட்டிருக்கிறீங்க. அந்த குப்பையை தான் ரிங்கா நீங்க போட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது குப்பையிலே போக வேண்டிய ஒரு நேரம் வரப்போகிறது. தெருக்களிலே எரிய வேண்டிய ஒரு நேரம் வரப்போகிறது. அதை தாமா நீங்களாம் போட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு சாத்தான் அது விலையேறற்ற பொருளாய் வைத்திருக்கிறான். ஆனா கர்த்தருடைய சினத்தின் நாள் ஒன்று வரும், அப்பொழுது அவைகளை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, இன்னொன்று நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமான ஒரு வார்த்தை. யோபு 32:10 நீங்கள் பாருங்கள். நான் போகும் வழியை அவர் அறிவார். யார்? இயேசு கிறிஸ்து அறிவார். நம்ம என்ன வழியில போகிறோமோ அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின், எதுல சோதித்த பின்? விசுவாசத்திலே சோதித்த பின், தேவனுடைய வார்த்தையிலே உங்களை சோதித்த பின், தேவனுடைய சத்தியத்திலே உங்களை சோதித்த பின், இன்றைக்கு ஒரு சகோதரியோ இல்ல ஒரு சகோதரனோ எப்படி இருக்கிறான்னு கேட்டாக்கா பொன்னாக விளங்குறான். ஹல்லேலூயா. சில பேரோட சொல்லுவாங்க, செல்லமா சொல்லுவாங்க, சகோதரர் அது என் பொண்ணுமா, அது பொண்ணு பொண்ணு இல்லை, கோல்டுமா, என்னோட கோல்டுமா, அது என் தங்கம், என் செல்லம், என் வைடூரியம், என் மாணிக்கம் சொல்றாங்களா இல்லையா? பாசமா செல்லமா கொஞ்சிறாங்களா இல்லையா? பெரியவங்களாம் தாய்மார்கள் தன்னுடைய பேத்திய என்ன சொல்லுவாங்க? என் தங்கம், என் பொண்ணு, என் வைடூரியம், என் மாணிக்கம் இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ வேத வசனமும் அதான் சொல்லுது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சோதித்த பின் அவர்களை பொன்னாக விளங்க செய்கிறாராம். ஹல்லேலூயா. பொன்னாக விளங்குவான் அவன். அந்த சகோதரி பொன்னாக இருப்பாள். நல்லா புரிஞ்சுக்குங்க. பெண்கள் அந்த பெண்களே பொன்னாக இருக்கிறாங்களாம். அந்த பொன்னாக இருக்கிற அந்த சகோதரிக்கு தெருக்களிலே எரியக்கூடிய, வருங்காலத்திலே கர்த்தருடைய சினத்தினாலே தெருக்களிலே எரியக்கூடிய அந்த சாதாரண ஒரு அழியக்கூடிய ஒரு பொண்ணு, இந்த ஒரிஜினல் கோல்டு, யாரு? சகோதரிமார்கள் ஒரிஜினல் கோல்டு, கலப்படம் இல்லாமல் கோல்டுக்கு அந்த தங்கம் தேவையா? சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்களே. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மனவாட்டி சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மனவாட்டி பிள்ளைகளே, அருமையான கிறிஸ்தவர்களே, அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான மூப்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை சோதித்த பிற்பாடு நீங்கள் பொன்னாக விளங்குகிறீர்களாம். அப்ப நீங்க பொன்னாக விளங்கும் பொழுது நீங்க யார் தெரியுமா? நீங்க ஒரு கோல்டு. உங்களுடைய சரீரம் முழுமையா தங்கம். ஹல்லேலூயா. பொன்னாக விளங்குகிற நீங்கள், உங்களுக்கு பொன் நகை, உலக பிரமாண அழிந்து போகிற பொன் நகை, உங்களுக்கு செயின் தேவையா? மூக்குத்தி தேவையா? கம்பல் தேவையா? வளையல் தேவையா? மோந்திரம் தேவையா? இதெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்க ஒரு பொன்னாக விளங்கி விட்டீர்கள். கர்த்தருடைய சோதனையிலே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சோதனையிலே நீங்கள் ஜெயித்து விட்ட பிற்பாடு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பொன்னாக விளங்குகிறீர்களாம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு மனவாட்டி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் யாருப்பட்டக்கா, அந்த விலையேறப்பட்ட சகோதரி கோல்டு, ரியல் கோல்டு, உண்மையான தங்கம். அவள் அந்த உண்மையான தங்கமா இருக்கிற அந்த சகோதரிக்கு அழிந்து போகிற தங்கம் எதற்கு? அதுதான் என்னோட கொஸ்டின் மார்க். ஹல்லேலூயா.
சற்று சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து நான் கூறுவதை, பரிசுத்தாவை துணியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தாவை கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்தை குறித்து நான் பேசல. ஹல்லேலூயா. நீங்க கோல்டு போடுறீங்க, கோல்டு போல தப்பு, ரைட்டு, நான் அதை பத்தி சொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரியும் தேவன் பொன்னாக விளங்கு வைத்திருக்கிறார். யாரைய? கர்த்தருடைய சோதனையிலே ஜெயிக்கிற சகோதரிமார்களை, கர்த்தருடைய சோதனையிலே ஜெயிக்கிற சகோதரனை. ஹல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு, பொன்னாக இருக்கிற சகோதரனுக்கு ரிங்கு தேவையா? செயின் தேவையா? ஏன்பா நீயே கோல்டுன்னு, நீயே ஒரு தங்கம் என்று தேவன் சொல்லுகிறார் பரிசுத்த வேதாகமத்திலே. ஹல்லேலூயா. ஆக அந்த பொன்னாக விளங்கி இருக்கிற அந்த சகோதரிக்கு அழிந்து போகிற பொன் தேவையா? ஐயா இல்லைங்கய்யா, நான் ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்கிறேன். அந்த ஒரே ஒரு செயினுக்கு, அழிந்து போகிற செயின், தங்கமா இருக்கிற நீ, உனக்கு அது தேவையா? நீயே சிந்தித்துப்பார். சரி, இப்போ இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். இதை குறித்து அநேக போதகர்கள் பேசுவார்கள். ஆனால் இருந்தாலும் இதை கூர்ந்து கவனிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்காமல். ஐயா, நானு பயங்கரமா ஜகஜகெல்லாம் பண்ண மாட்டேயா. நான் வெளியேற வஸ்திரம்லாம் தரிக்க மாட்டேயா. சாதாரண காட்டன் சாரி தான் நான் போட்டுக்கின்னு சர்ச்சுக்கு வரேன். ஒரு சாதாரண 300 ரூபாய், 500 ரூபாய், ஒரு 700 ரூபாய் புடவை தான் நான் போட்டுக்கின்னு சர்ச்சுக்கு நான் வரேன். நான் அலங்காரமாக ஜகஜகன்னு வர மாட்டேயா. ஒரே ஒரு கம்பல் தான் நான் போட்டிருப்பேன். ஒரே ஒரு செயின், ஒரே ஒரு மூக்குத்தி, ஒரே ஒரு கம்பல் தான். ஐயா, நான் மூக்குத்தி கூட போட மாட்டேயா. ஒரே ஒரு கம்பலும் ஒரே ஒரு செயின் தான், சும்மா ஒரு பார்மாலிட்டிக் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக சகோதரிகளும் அநேக மனவாட்டிகளும் இருக்கிறார்கள். இப்படி பேசுவாங்க நிறைய பேர். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாலிப பையனை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஏடு வராரு, டியூட்டிக்கு வர்றாரு. அப்போ தான் யார் என்ன கேஸ் அது? ஐயா, பிட் பாக்கெட் கேஸ் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. பிட் பாக்கெட் கேஸா? சரி, என்னையா எவ்வளோ ஆச்சான்னு? ஒன்றும் இல்லையா, 10 ரூபா பாக்கெட் வச்சிருந்தான் மணி பஸ்ஸில், 10 ரூபா. அந்த 10 ரூபாவை எடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறாரு. அது என்னது? பிட் பாக்கெட் கேஸு. ஆனால் அவன் அடிச்சது 10 ரூபா. 10 ரூபாவா? சரி, கேஸ் போடு. ஹல்லேலூயா. நீ 10 ரூபா பிட் பாக்கெட் வச்செல்லாம் பிட் பாக்கெட் தான். நீ 10,000 ரூபாய் பிட் பாக்கெட் வச்சாலும் பிட் பாக்கெட் தான். பிட் பாக்கெட் தான் இல்லையா? அதே போல நீ ஒரே ஒரு செயின் போட்டிருந்தாலும், இல்லை 10 செயின் போட்டிருந்தாலும் அலங்காரம் தான். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன். இந்த புறஜாதி தெய்வத்தை அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க சில சகோதரி மகள் சொல்றது நான் காதால கேட்டிருக்கிறேன். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல இருக்கிற ஒரு சகோதரி சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன் ஜோசப் பிரதர், அங்கே போனாக்கா அந்த சாமிக்கு இது பார்த்தீங்களா என்ன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தெரியும், பயங்கரமான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகாச்சு. இன்னொரு இடத்துல போனேன், அங்கே சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க அலங்காரம் தான். நீ ஜகஜகன்னு இருந்தாலும் அலங்காரம் தான், நீ ஒன்னே ஒன்று போட்டிருந்தாலும் அலங்காரம் தான். ஹல்லேலூயா. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அலங்காரம் தான். சரி, ஓகே, வசனத்தை பாருங்க. ஓகே, இப்போ அலங்காரமா இராமல் அழியாத அலங்காரமா இருக்கிற, அப்போ இந்த நகையெல்லாம், இந்த மூக்குத்தி எல்லாம், இந்த கம்பல் எல்லாம், இந்த விரல்ல போட்டிருக்கிற ரிங்கு, அதெல்லாம் அழிந்து போகிற அலங்காரம் பொன்னா இருக்கிற உனக்கு தேவையா? அதை நீ மாற்றிக்கலாமா? அப்போ என்ன மாற்றணுமா? அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அல்லேலூயா. இந்த இருதயத்துல மறைஞ்சிருக்குதான் ஒரு குணம். அந்த குணம் அழியாததான். அது என்ன குணம்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. ஐயா, ஒரே ஒரு செயின் ஐயா, அது கூட அலங்காரம் தான், போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு கம்பல்லையா, அதுவும் அலங்காரம் தான், போடணும்னு அவசியம் இல்லை. அது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஹல்லேலூயா.
அருமையான மனவாட்டி சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவ நண்பர்களே, ஒரே ஒரு செயின் போட்டிருக்கிறேன், ஒரே ஒரு கம்பல் போட்டிருக்கிறேன். தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பு, தேவனுடைய பார்வையிலே அது அவருக்கு பிடிக்காது. தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றது என்ன தெரியுமா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உனக்குள்ள மறைஞ்சிருக்குதே, அதுதான் வெளியேற பெற்றது. அதை மாட்டிக்கோ, அதை உயிரத்தில் வச்சுக்கோ. அல்லேலூயா. உலக பிரமாண மனுஷன் பார்க்கணுன்றதுக்காக ஒரே ஒரு செயினோ, ஒரே ஒரு கம்பளம், ஒரே ஒரு ரிங்கம் போடுறிய, அது தேவையில்லை. தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதில்லை. தேவனுடைய பார்வையிலே எது வெளியேற பெற்றதோ அதை வச்சுக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு ரிங்கு, ஒரு கம்பல் போட்டுக்கிறாள் என்ன பிரயோஜனம்? நீ ஒரு தங்கம்னே, நீ ஒரு பொன்னாய் விளங்கி இருக்கிறாய் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. தேவன் உன்னை சோதித்தபடியானாலே, நீ அந்த சோதனையில் ஜெயித்தபடினாலே தேவன் உன்னை தங்கமாய் வைத்திருக்கிறார். அழிந்து போகிற தங்கம் உனக்கு எதுக்கு? வெளியேற பெற்ற, தேவனுடைய பார்வையை வெளியேற பெற்ற, இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை நீ மாட்டிக்கோ. அவதான் உண்மையான பியூர் மனவாட்டி. சும்மா இப்பெல்லாம் மனவாட்டின்னு சொல்லிக்கின்னு சும்மா கூவினுக்குறாங்க ஜனங்களாம் மனவாட்டின்னு. அல்லேலூயா. ரியல் மனவாட்டி காமிக்கட்டுமா? ரியல் மனவாட்டிய இப்ப காமிக்கிற பாருங்க. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்ற எதுன்னு சோதித்து அறிவாள் மனவாட்டி. அதை மாட்டிக்குவா மனவாட்டி. இன்னைக்கு ஒரு செயின் போட்டிருக்கிறேன், ஒரு ரிங்கு போட்டிருக்கிறேன். சில பேர் அது இந்த ரிங்கை பத்தி நான் பேசுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ நீதிமொழி 31:10 நீங்கள் பாருங்கள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஏன்னா அந்த குணசாலியான ஸ்திரீ கிட்ட தான் இருதயத்திலே மறைந்திருக்குன்னு சொன்னார கர்த்தருடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அந்த குணசாலியான ஸ்திரீகிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கிறதுன்னு இப்போ உங்கள்கிட்ட காமிக்க போறேன் வசனத்தின் மூலியமா. அந்த குணசாலியான ஸ்திரீகிட்ட அவ தான் உண்மையான குணசாலி. அந்த குணசாலியான பெண்ணு இன்னைக்கு ஒரு மனுஷனால யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. தேவன் எனக்கு காமிச்சாதான் அந்த குணசாலியை நான் கட்டிக்க முடியும். என்னால நானே சொந்த முயற்சியில என்னால குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த குணசாலியான ஸ்திரீ எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பா. அந்த குணசாலியான ஸ்திரீ சொல்ற கர்த்தர் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏனக்கா வேதத்தில் வாஸ்து காமிச்ச அவள் தேவனுடைய சோதனையில ஜெயித்த பிற்பாடு அவள் தங்கமாய் விளங்குகிறாளாம். அவள் குணசாலியான ஸ்திரீ. அவள் அந்த குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாள, அந்த குணசாலியான ஸ்திரீ ஒரே ஒரு செயினோ, ஒரே ஒரு கம்பளம், ஒரே ஒரு மூக்குத்தியும், ஒரே ஒரு ரிங்கெல்லாம் போட மாட்டான். அவ எப்படி இருப்பா தெரியுமா? ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே இந்த ஏவாள் சாத்தானோடு பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தா? நகையே இல்லாம ரியல் அழகு. ஏவாள் பார்த்தீங்கன்னாக்கா அவளை எப்படி வர்ணிக்குதுன்னு எனக்கு தெரியல. அவளை வர்ணிக்கவும் முடியாது நம்மளால நினைக்கிறேன். அப்படி ஒரு அழகுனா அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகு ஏவாள்கிட்ட இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தா ஏவாள். என்னோட கற்பனையில சிந்திச்சு பார்க்கிறேன். அவ்வளோ ஒரு கலர், அவ்வளோ ஒரு ஒரு சரீரம், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சரீரம். ஆனா அந்த சரீரத்தை இச்சிக்கத்தக்க மரமாக அது முன்பாக இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அது இச்சிக்கத்தக்க மரமாக அந்த ஏவாள் இல்லாம இருந்தா. அவ கோல்டு அதெல்லாம் எதுவுமே போடல. அவ்வளோ ஒரு அழகு. இந்த கோல்டு ரிங் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. எப்போ வந்தது? இந்த சாத்தான், சர்ப்பம் சொல்லக்கூடிய அந்த மிருகம், பிசாசு ஏவாளை பாவத்துக்குள் உள்ளாக்கினபடியினாலே தான், பாவத்துக்குள் வந்த பிற்பாடு தான் இந்த கவரிங்கி, இந்த வெள்ளி, இந்த தங்கம், வைடூரியம் எல்லாம் வந்துச்சு. இப்ப பாருங்க, இந்த பாவத்துக்குள் வந்த உடனே தேவனுடைய இயற்கை அழகு மறைந்து விட்டது. சாத்தான் கொடுத்த அழகு வந்துருச்சு. நீங்க வேதத்தை பாருங்க. வேதத்துல எசேக்கியேல் 28:13-12 பாருங்கள். அவன் எப்படின்னாக்கா பூரண அழகு உள்ளவன். யாரு? சாத்தான், பிசாசு, பரலோகத்திலிருந்து விழுந்தான தூதன் லூசிபரு. பூரண அழகு உள்ளவன். அவன் எங்க இருந்தானாக்கா ஏதேன் தோட்டத்தில் இருந்தாவன்.
அந்த பூர்ண அழகுள்ளவன். அவனுடைய அழகை, பிசாசுடைய அழகை இன்றைக்கு சாத்தான் ஏவாளுக்கு கொடுத்தபடியினால்தான் இன்றைக்கு எல்லா சகோதரர்மார்களும் ஸ்திரியை கண்டவுடனே இச்சிக்கத்தக்க மரமாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். இப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்றான்னு கேட்டாக்கா, வாழடி வாழியா ஒரே ஒரு ரிங்கு போட்டுக்கிறதும், ஒரே ஒரு கம்பல் போட்டுக்கிறதும், ஒரே ஒரு மூக்குத்தி போட்டுக்கிறதும், ஒரே ஒரு மோந்திரம் போட்டுக்கிறதும், இப்படி உயர்ந்த வஸ்திரங்களை போட்டுக்கிறதும், இப்படி எல்லாம் சாத்தான் அழகை கொடுத்தபடினாலே உண்மையான தேவனுடைய அழகை மறைந்து அது போயிடுச்சு. அது தேவனுடைய அழகு போன பிற்பாடு சாத்தான் கொடுத்த அந்த சேவலுக்கு அழகு, அந்த அழகு தான் இன்னைக்கு எல்லா ஸ்திரீகிட்டையும் இருக்குது. சாத்தான் கொடுத்த அழகு தான். அந்த சாத்தான் கொடுத்த அழகு தான் இன்றைக்கு எல்லா ஸ்திரீகளும் நகையா மாட்டின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டாக்கா, அவளை சோதித்த பிற்பாடு மீண்டுமாக அந்த சோதனை அவளை ஜெயிக்க பிற்பாடு ரியல் அழகா அவர் கொடுக்குறாரு. அந்த ரியல் அழகு கொடுக்கும்போது என்ன கேட்டாக்கா, அவ எந்த ஒரு நகையுமே அணிய மாட்டான், எந்த ஒரு ரிங்கையுமே அணிய மாட்டான். ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அவ இருப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது ரியல் அழகாக இருப்பான். அந்த ரியல் அழக, உண்மையான தேவனுடைய அழக புறஜாதியானவன் உன்னை பார்த்து இச்சிக்க மாட்டான். என்ன சொல்லுவான்? காயத்துல மூக்கில் ஒண்ணுமேல ஒரு முண்டச்சி மாறிக்கிறான், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். ஆனா உன்னுடைய புருஷனின் பார்வையிலே நீ எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அழகா இருப்பார். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஸ்திரீயானவள் விலையேறப்பெற்ற சகோதரியாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ளாக சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உங்களுக்குள் மறைந்திருக்கிறது இதயத்திலே. அதனாலே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேறப்பெற்ற சகோதரிகள். ஆகவே இந்த குணசாலியான ஸ்திரீ, அவளில் விலையேறப்பெற்றவள், அவள் முத்துக்களை பார்க்க விலையேறப்பெற்றவள் இந்த குணசாலியான ஸ்திரீ. அந்த குணசாலியான ஸ்திரீ எந்த ஒரு நகையும் அணைய மாட்டாள். இப்ப பாருங்க, நீதிமொழி 12:4 நீங்கள் பாருங்கள். நீதிமொழி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ. கிரீடம் இல்லாமல் இருக்க ஸ்திரீ என்ன நம்ம செய்வா? கிரீடம் இல்லாமல் ஸ்திரீ இலட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவ யார் தெரியுமா? அவ கிரீடம் இல்லாதவ. இலட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உருக்கியா இருக்கிறாள். அல்லேலூயா. அந்த எலும்பு உருக்கியா இருக்கிற அந்த ஸ்திரீ சொல்லுவா, எங்க பாஸ்டர் சொல்றாருங்க, நகையெல்லாம் போடலாங்க, தப்பு இல்லைங்க, நம்ம நகை போட்ட ஆண்டுக்குள்ள உண்மையாக உத்தமமாக தான் பரலோகம் போயிடலாங்க. பரலோகரா நீ போடுவாரிட்டு ஓகே இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உண்மையான குணசாலியான ஸ்திரியா இருக்கிறியா? அங்கதான் கொஸ்டின் மார்க் வருது. அவ சொல்வா, ஒரே ஒரு செயின் போடுறதுனால தப்பு இல்லைங்க, ஊழியக்காரர்களே சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளாம் பரிசுத்தவான்களா சொல்லியிருக்கிறாங்க, ஒரே ஒரு செயின் போடலாம் தப்பு இல்லைங்க, ஒரே ஒரு கம்பல் போடலாம் தப்பு இல்லைங்க, ஒரே ஒரு கம்பல் வாங்கித்தாங்க. ஆனா அவகிட்ட இருதயத்துக்குள்ளாக சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியே இருக்காது அந்த சகோதரி கிட்ட. அவ அதனால தான் அதை நகையை விரும்புறா. ஒரே ஒரு செயின் போடுறேன், ஒரே ஒரு கம்பல் போடுறேன். ஆனா சாந்தமான குணமும் அமைதியும் உள்ள ஆவி அவள் உள்ளத்துல இருக்காது. அவள் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட சகோதரி இல்ல. இந்த பூமியில சொல்ற தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட சகோதரி இல்ல. விலையேறப்பட்ட சகோதரி யாரு? அவ பொண்ணா இருப்பா, அவ குணசாலியா இருப்பா, அவ உள்ளத்துல சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி இருக்கும். அவ புருஷனுக்கு கிரீடமா இருப்பா. அந்த குணசாலியான ஸ்திரீ, ஹல்லேலூயா, புருஷனுக்கு கிரீடமா இருப்பாள். ஹல்லேலூயா. அவ நகையெல்லாம் விரும்ப மாட்டா, ரிங்கெல்லாம் விரும்ப மாட்டா. ஏதேன் தோட்டத்துல ஆதாமைய ஏவாளையை இணைக்கும் பொழுது ஒரு ரிங்கு போடல கர்த்தர். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில தாலி கட்டுறோம், இல்ல நடைமுறை வாழ்க்கையில ஃபாரினரை போல வெள்ளைக்காரங்களை போல மோந்திரு போறாங்க. இன்னைக்கு அது மாதிரி மாறி போச்சு. அதனால அடுத்தம் என் பொண்டாட்டி திருமண மாட்டாங்க அடையாளமாக நம்ம போடுறோம், ஒரு ரிங்கு போடுறோம் இல்லையா? போடுறாங்களா இல்லையா? போடுறோம். எதுக்குன்னு கேட்டாக்க ஒரு அடையாளம். கல்யாணம் ஆச்சு ஒரு ரிங்கு. ஹல்லேலூயா. அது மனுஷனுடைய பார்வைக்கு ஒரு அடையாளம் போடுறோம். தேவனுடைய பார்வைக்கு என்ன அடையாளம்? தேவனுடைய பார்வைக்கு சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி இருக்கணும். புருஷனுக்கு அவ கிரீடமா இருக்கணும், அவ குணசாலியான ஸ்திரியா இருக்கணும். ஹல்லேலூயா. உன் புருஷனுக்கு நீ பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதும். அடுத்த உன்னை பார்த்து உனக்கு ஏவாளை போல இருக்கிற ஸ்திரீக்கிறாளே, ஏவாளை போலவே அடுத்த உன்னை பார்க்கவே மாட்டான். அவனை முண்டச்சி நினைச்சுக்குவான். ஹல்லேலூயா. அவன் உன்னை முண்டச்சி உன்னை பார்க்க கூட மாட்டான், சட்டை பண்ணவே மாட்டான். இங்க பரிசுத்த வேதாகமத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி இருக்கிறா இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவிய ஹல்லேலூயா அமிலேக்கு ராஜா,
அபிமெலேக்கு ராஜா ஆசைப்பட்டார். அபிமெலேக்கு ராஜா ஆசைப்பட்டார் கேள்விய. ஆனால் இது பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, பெரிய ரகசியம், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஓகே, அந்த ஆபிரகாமுடைய மனைவியை ஆசைப்பட்டாரு. உடனே கர்த்தர் தரிசனத்துல அபிமெலேக்கு ராஜா கிட்ட தரிசனத்துல போயிட்டு அங்க பேசுறாரு. அடுத்த தீர்க்கதரிசியோட மனைவிதான் அவங்க உடனே தரிசனத்துல பேசுறாரு இல்லையா. அன்னைக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தம், வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூமியில சிந்தப்படுவதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய மனைவியை பாதுகாத்துக்கிறார் சொன்னாக்கா, இன்றைக்கு தேவாதி தேவன் மனுஷனா பிறந்து அந்த தேவ ஆட்டுக்குட்டி ரத்தம் எனக்காகவும் உங்களுக்காக பூமியில சிந்தப்பட்டிருக்கிறதே, நீங்களாம் மனவாட்டின்னு சொல்றீங்களே, மனவாட்டியா மாறிட்டீங்களே, பியூர் கிறிஸ்தவர்களா மாறிட்டீங்களே. சகோதரனே, உன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் பார்ப்பானா? அப்படியே பார்த்தாலும் கர்த்தர் விட்டுடுவாரா? ஆபிரகாம் விசுவாச தகப்பனுடைய மகனா இருக்கிறிய நீ, என் அப்பாவுடைய பொண்டாட்டிய அம்மாவை தேவன் பாதுகாத்துக்கினாரு, உன்னுடைய பொண்டாட்டிய கர்த்தர் பாதுகாத்துக்க மாட்டாரா? அந்த விசுவாசம் உனக்கு இல்லையா? சற்று சிந்தித்து பாருமா சகோதரனே. நகையெல்லாம் போட்டினாக்கா, மனவாட்டிக்கு நகை போட்டாக்கா, பைக்கில் போகும்போது திருட பார்ப்பான், 5 சவரத்தை 2 சொல்லி அதை பிடிச்சி இழுக்க பார்ப்பான். கஷ்டமா, பெஜாருமா? புரியலையா உனக்கு? ஒரே ஒரு செயின் போட்டிருக்கிறேன், ஒரு கம்பலை, இனி ஒரு காலத்துல ஒரே ஒரு கம்பல் போட்டுனாக்க காதை அறுத்துட்டு போடுவான். இனி ஒரு காலத்துல பஞ்சம், பூமியில அதிகமான பஞ்சம் வரும்போது காதையா அறுத்துட்டு போடுவான். சாதாரண ஒரு கம்பலுக்கு கோல்டு நினைச்சிட்டு எச்சரிக்கையா இருக்கணுமா. ஒண்ணுமே இல்லாம நீ பிளைனா இருக்கனாக்கா அவ புருஷனுக்கு கிரீடமாகவும் தேவனுடைய பார்வை வெளியேறப்பட்ட சகோதரியாகவும் அவ பொன்னாய் விளங்குறா. பொன்னாய் விளங்கி இருக்கிற அந்த சகோதரிக்கு அழிந்து போகிற பொன் தேவையா? ரைட், ஓகே. இன்னொன்று உங்களுக்கு காண்பிக்கின்றேன், நீங்கள் பாருங்கள் ஒரு வசனத்தை. ஹல்லேலூயா. நீதிமொழி 22:1 பாருங்கள். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கிரியை தெரிந்து கொள்ளப்பட்டது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். அப்போ பொன் வெள்ளியை பார்க்கிலும் நற்கிரி அந்த சகோதரிக்கு இருக்கணும், தயவு என்னும் குணம் அவளுக்குள் இருக்கணும். இதெல்லாம் இல்ல. இன்னைக்கு மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற மனவாட்டிக்கும் இல்ல, கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களும் நற்கிரியம் இல்ல, தயவுள்ள ஒரு குணமும் இல்ல, சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி இல்ல, புருஷனுக்கு கிரீடமாவும் இருக்கிறது இல்ல. ஆனா கழுத்துல கால ரிங்கு போட்டுக்கலாம். கேட்டா நான் உண்மையான கிறிஸ்துவ சகோதரி. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்ட சகோதரிகள் கிடையவே கிடையாது. அப்ப என்ன இருக்கணும்? நற்கிரி இருக்கணும், தயவு இருக்கணும். நீங்க நீதிமொழி 20:15 நீங்க பாருங்க. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். ஹல்லேலூயா. அறிவுள்ள உதடுகள் விலை உயர்ந்த ரத்தினம். ஏன் தெரியுமா? இந்த உதடு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எப்போதும் பேசிக்கினே இருக்கும், கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கும். சில சர்ச்சிலெல்லாம் நான் பார்க்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள். கர்த்தரை கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் சொல்வதற்கு கூட கூச்சப்படுகிறார்கள் சபையிலே. ஹல்லேலூயா. அதை வெட்கத்தை யார்த்தமா கொடுத்தது? சாத்தான் உனக்குள் வெட்கத்தை கொடுத்து இருக்கிறான். வாலிபனே, நான் நிறைய வாலிபர்களை பார்க்கிறேன், நிறைய வாலிப பசங்களும் வாலிப பெண்களும் கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அறிவுள்ள உதடு என்னவா? ஸ்தோத்திரம். விலை உயர்ந்த ரத்தினமா? அந்த குணசாலிக்கு இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த குணசாலி என்னென்ன காரியத்தை குறித்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. இந்த குணசாலி கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாந்தமும் அமைதும் உள்ள ஆவி இருக்குது, நற்கிரி தயவு இருக்குது, அறிவுள்ள உதடு வெளியேறப்பட்ட ரத்தனமா இருக்குது, புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறா, அவ பொன்னாக விளங்குகிறாள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட ஒரு குணசாலான ஒரு ஸ்திரீக்கு, தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட சகோதரியா இருக்கிற அந்த ஸ்திரீக்கு அழிந்து போகிற ஒரே ஒரு செயின் தேவையா? அழிந்து போகிற ஒரே ஒரு ரிங்கு வேணுமா? அழிந்து போகிற ஒரே ஒரு கம்பளம் ரிங்கு வேணுமா? உங்களுக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உண்மையான மனவாட்டியா இருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் உண்மையான ஏவாளா இருப்பீர்கள் சொன்னால், ஆதியிலே ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தாலோ அப்படி இருப்பாள் உண்மையான கிறிஸ்தவ சகோதரிகள். அவள் அழிந்து போகிற பொன்னை விரும்ப மாட்டாள், தெருக்களிலே எரிகிற பொன்னை அவள் விரும்ப மாட்டாள்.
ஹல்லேலூயா. குப்பையில எரிகிற அந்த பொன்னையும் வெள்ளியும் அவள் விரும்ப மாட்டாள். ஆகவே அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, உங்களுக்கு பொன், வெள்ளி, முத்துக்கள், வைரங்கள் இன்றைக்கு சகோதரிக்கு தேவையா? தேவனுடைய பார்வையை அது விலையேற பெற்றது அல்ல. சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி இருக்க வேண்டும். புருஷனுக்கு கிரீடமா இருக்க வேண்டும். அவள் உதடுகள் முத்துக்களை பார்க்க விலை உயர்ந்ததா இருக்க வேண்டும். இப்படியாக அவள் பொன்னாக இருக்கிறாள் என்று வேதவாக்கியம் சொல்கிறது. பொன்னா இருக்கிற அந்த ஸ்திரீக்கு ஒரு அழிந்து போகிற பொன் தேவையா என்பதை குறித்து நீங்களே நிதானித்து பார்த்து நீங்கள் நகை போடலாமா போட வேண்டாமா என்பது குறித்து உங்களிடத்திலேயே நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரியமான கர்த்தர் உங்களையும் அடியனும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. விலையேறப்பட்ட சகோதரியாய் மாற முயற்சி பண்ணுங்கள். விலையேறப்பட்ட குணமுள்ள ஒரு சகோதரியாய் முயற்சி பண்ணுங்கள். அழிந்து போகிற பொண்ணு, தெருக்களில் எரிந்து போகிற பொண்ணை நீங்கள் உங்கள் கழுத்திலே, காதுகளிலும் மூக்களிலும் போடாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. காட் பிளஸ் யூ.